ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. இது 594வது குறள், திருக்குறள். இது நம்ம தேடி சில வாய்ப்புகள் நிறைய நம்மளை தேடி வரும். நிறைய செல்வம் பெருகும். நமக்கு தேவை பொருளாதாரம். அது நல்ல ஊக்கமாக உழைக்கணும். அப்போதான் நம்ம ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. ஊக்கமே நமக்கு மிகப்பெரிய சொத்து. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணைன்னு ஒரு பாடல் இருக்கு. அதை லயமா பாடலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி வா வா வா, தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை தா தா தா, உள்ளம் முழுவதும் கருணை உள்ளமாய் வா வா வா, உள்ளம் முழுவதும் கருணை வெள்ளமாய் தா தா தா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி வா வா வா. இப்படியும் பாடலாம். இது தா தா என்றால் தங்களிடம் இருப்பதெல்லாம் தந்துவிட்டு போ என்ற ஒரு சொல். தமிழ் சொல்லிலே அப்பாவை பெற்ற அப்பாவை தாத்தா என்போம், அம்மாவை பெற்ற அப்பாவையும் தாத்தா என்றோம். தாத்தா என்றால் என்ன பொருள் என்றால், நீ போகும் முன்னே இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டு போ, தந்து விட்டு போ. தா தா தாத்தாவின் பொருள் அது. தமிழ் சொல்லிலே அதிர்ஷ்டம்னு ஒரு சொல் இருக்கின்றது. அதிர்ஷ்டம் என்றால் லக்கும்பாங்க. ஒரு உழைக்காமலே கிடைக்கக்கூடிய பொருளுக்கு பேர் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. அது அதிர்ஷ்டம் மீன்ஸ் அது பிளஸ் இஷ்டம். அது என்பது பிரபஞ்சம், யூனிவர்சல். அது நம்ம மேல இஷ்டப்படணும். அது இஷ்டம். எது இஷ்டம்? அது இஷ்டப்பட்டாதான் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அந்த இயற்கையும் நமக்கு காலமும் நமக்கு உதவி செய்யுது. அந்த காலத்துக்கு தான் அது என்று பெயர். அந்த காலம் இஷ்டப்பட்டாதான், அது இஷ்டப்பட்டாதான் அது அதிர்ஷ்டமா மாறும். அப்படி தமிழ் சொல்ல நிறைய சொற்களை நம்ம பிரித்து பார்க்கலாம்.